ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்ச மட்டன் கொத்துக்கறியை சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாத்தூளில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதனாலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் போட்டுருங்க. ஒரு 7 விசில் போல் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்சிருந்த மட்டன் கொத்துக்கறி இதோட சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவோட மட்டன் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, மசாலா தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா துருவின தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிருங்க. இந்த மட்டன் கீமா ரெசிபி எப்படி வந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.